ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாங்கஸ் ரோப்ளாக்ஸில் இருக்கிற அமாங்கஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, பிகாஸ் வந்துட்டு அமாங்கஸ்னாலே ஒரு அல்டிமேட்டான ஒரு கேம். அதை ரோப்ளாக்ஸில் பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நம்மளை இன்னசென்ட்டாக போட்டாங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ நம்மளை முடிச்சு விட்டு இங்கே போங்க அப்படின்ற மாதிரி எவனும் எப்போ வேணால் வந்து குத்திடலாம். அவங்க தரக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வழியை கண்டுபிடிச்சி வெளியே போக வேண்டியதான். போங்க, வெளியே கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் முடிக்கணும். ஸோ வந்துட்டு ரொம்ப வளரலான்னு பேசாமல் டாஸ்க் முடிக்கிறக்காண்டி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்ட் தி கேம். அடா பாவீங்களா, என்னடா இது, இப்போ தான்டா கேமே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு பாடி ரிப்போர்ட்டுன்னு வந்துட்டீங்க. ஏன்டா அவசகுணமாக தெரியல, அதுக்குள்ளே எவன்டா போட்டது இவனா? பாவுண்டாடி, நல்லா தான்டா வச்சுட்டு துருன்னு பச்சை கலர் தலை அங்கங்கே ஜாலியாக போயிட்டான்ட்டு இருந்தானேடா, அவனை போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஸோ ரொம்ப சேடாக இருக்குங்க. பாவங்க அந்த பச்சை கலர் தலையன், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்க பார்த்துருப்பான். அவன் விரட்டி கொண்டுட்டான் போல. சரி இருங்க, ஸ்டார்டிங்கில் பார்ப்போம். இட்ஸ் கிரே அப்படின்னு இருக்கானுங்க. ஹீ கில்டு மை பிரதரா? டேய், உன் பிரதர் யாரா? ப்ரௌனுன்றானுங்க, சில பேர் கிரேன்றானுங்க. இப்போ நான் எதை நம்புறது? சரி, ப்ரௌனுன்னு நிறையா சொல்லியிருக்கானுங்க. ஸோ கிரே இஸ் த இம்போஸ்டர்ன்ட்டானுங்களே. ஐயோ, நம்ம வேறு ப்ரௌனுக்கு போட்டோமே. பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளையா கொண்டானுங்க. அடுத்த ரவுண்டு பார்த்துப்போம். ஐயோ பாவங்க, எல்லாம் ப்ரௌனுக்கே போட்டாங்க. கரெக்டுங்க, இவன் தாங்க இம்போஸ்டர். கிரேவும் இம்போஸ்டர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பசங்க பாவம் அனுபவிச்சனால தான் நான் சொல்கிறானுங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு. சரிங்களா? ஸோ கிரேவும் இம்போஸ்டராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ஒரு ரெட்டு போனால அவங்க மேலே கொஞ்சம் கண் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு பயமாக இருக்குது, நம்மளேக்கிட்டு போகிற வழியில் அடிச்சுட்டு போயிட்டான்னா வெளியாயிரும். என்ன சொல்கிறீங்க? என்ன வெண்டெல்லாம் இருக்குது? டேய் என்னடா இது இப்படி ரெண்டாவது என்ன திடீர்னு? நல்லா அதானே பார்த்தேன், என்னடா அப்படின்னு பார்த்துருக்கும்போது டெட் பாடி ரிமோட். நான் சும்மா போனவனுங்க. ஒன்றே அநியாயமாக தெரியலையா உனக்கு? சார், பாடி ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளோவாடா கொலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்படி கொலை பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க இந்த உலகத்தில்? டைம் என்னன்னா எப்படி போயிட்டுருக்கே, அதுக்கு மேலே ஹைலைட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ ஓட்டு வேறு பண்ண சொல்கிறானுங்க கைஸ். என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். டே என்னடா இப்போ நான் யாருக்கடா ஓட் பண்ணுவேன்? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு பார்த்துட்டு ஓட் பண்ணிக்கலாம். கிரே கெல்டு ப்ளூ ஷாஹிம். கிரே யாரா? இவன் தான் கிரேவாக இருக்கும். கிரே இவனான்னு தெரியல. ஐயோ, எனக்கு வேறு கலரு அவ்வளோ தெரியாதுங்க. கலர் நாலேஜெல்லாம் நமக்கு அவ்வளோ இல்லை. சரி ஏதோ போட்டு விடுவோம். இவன் வயலட் பர்பிள்னு நினைக்கிறேன். கிரேன்னு அவன் தானே? இவன் தான் கிரேவா? எப்போறா தெரியல. சரி விடுங்க. வாசன் இம்போஸ்டர் சூப்பருங்க. ஏங்க 2 இம்போஸ்டரையும் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ 0 இம்போஸ்டர் ரிமைன்ஸ். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம தாராளமாக விளாட்லான்னு பார்த்தா இன்னசென்ஸ் வின்னிட்டு வந்துடுச்சு. முடியலடா எப்பா, அடங்கப்பா விசேஷமணி. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கடைசி வரையும் நமக்கு மட்டும் இந்த மாதிரியே நடக்குது. 0 காயின்ஸ் தான் சேர்ந்துருக்காமா. ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டானுங்க. டொனேட் பண்ணுறதா? எனக்கே இங்கே டொனேட் பண்ணணுண்டா, பைத்தியக்கார பசங்களா. நீங்கள் என்னையை போய் டொனேட் பண்ணுன்றீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம், என்னையும் வந்து டொனேட் பண்ணுங்க அப்படின்றானுங்க. 10 பைசா இல்லைங்க நம்மள்கிட்டப்பா. 10 பைசாவில் மண்டை மேலே பூனை உட்காந்துருக்கு. ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக நிஞ்சா கத்தியில் இருக்குது. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்வாடு. ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஓகே, நம்மள்கிட்ட கொஞ்சம் டப்பு இருந்துச்சுன்னா வாங்கியிருக்கலாம். இல்லையே, என்ன பண்ணுறது, வேறு வாடி அப்படியே போவோம். கேஷுவல் ப்ரோ. கேஷுவல் என்ன ஜம்முன்னு சுற்றினா ரங்கு ரக்கர. ஏய் ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்க? நான் சும்மா தான்டா 2 ரவுண்டு போட்டேன், அதுக்கு போய்ட்டு இப்படி சுற்றிட்டு கிடக்குறான். என்னன்னே தெரிலப்பா. சரி
ஐயோ ஏங்க திரும்ப நம்மளை இன்னசென்ட்டில் போட்டானுங்க. அங்கே பாருங்க கத்தி கோடாரில் வச்சுட்டு ஒருத்தன் வந்துருக்கான். அவன் எனக்கு தெரிஞ்ச இம்போஸ்டர்னு நினைக்கிறேன். ஓடு 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 நிஞ்சா சோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பின்னாடியே வரான். அவங்க இது இம்போஸ்டராக இருப்பானோ. நல்ல வேலை நம்மளை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பேர் பண்ணிட்டானுங்க கூட பைத்தியக்கார பசங்க. ஐயோ ஏங்க இவன் தாங்க இம்போஸ்டரு. ஏன்டா இப்படி இருக்கீங்க, நாசமாக பண்ணுவீங்களா? சரி விடுங்க நம்ம டக்குன்னு. ஐயோ டேய் அந்த டாஸ்க்கே நான் முடிச்சிருப்போம்டா. இவனே கொண்டுட்டு இவனே வந்துட்டு தெரியாத மாதிரி கொடுக்குறான் பாருங்க. ஏங்க இவனெல்லாம் என்னங்க பண்ணுறது? இட்ஸ் கிரே அப்படின்னு இருக்கானுங்க. ஸோ அது கிரேவாகவே இருந்துட்டு போட்டுட்டா. அது கிரேன்னு தெரியுதில்ல அப்புறம் ஏன்டா இது வேறுங்க. கிரேன்னு தெரியுதில்ல அப்புறம் ஏன் வந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? டக்குன்னு போட்டு விடுங்கடா. வந்தான்டா என்னை கொண்டுட்டான்டா, நாசமாக போனவன், கொள்ளையில் போனவன், கக்கூஸ் பக்கம் போனவன். ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா? ஸ்கிப் போட்டா எனக்கு ஓட்டிங்கே கிடையாது, நான் செத்துட்டேன்டா. வாங்கடா நீங்களும் உங்கள் கேமும் என்னடா கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். எங்கள் சத்தியமாக முடியலைங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனாலும் பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. சோபா என்னங்க இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது? அடப்பாவிங்களா அப்பாடி ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஓட்டிங் யாருக்கு அதிகமாக போயிருக்குன்னு பார்த்தா எவனுக்குமே போகலாம். பைத்தியக்கார பசங்க மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு வச்சுட்டானுங்க. லூசு பசங்க. நோ ஒன் வாஸ் எஜெக்டடு டையின்ட்டானுங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஆவி தானே என்ன வேணால் பண்ணலாம். அதனால் வேகமாக போயிட்டு டாஸ்க்கு முடிக்கிற வழியை பார்ப்போம். என்னண்டா இன்னும் ஆவியான மட்டும் கொஞ்சம் ரெண்டாவதுன்னு தெரியலையே. என்ன ஆவியான மட்டும் ஹேங் ஆகுது கைஸ், பார்த்துக்கோங்க. ரோப்ளாக்ஸில் இந்த கேம் விளையாடும்போது ஆவியாகும்போது மட்டும் கொஞ்சம் ரெண்டாகிற மாதிரி தான் தெரியும். ஓகே 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 அவன் முடிச்சிட்டான் அதை. ஸோ வந்துட்டு நம்ம அந்த சைடு போவோம்னு பார்க்குறேன். இவன் எங்கே நின்று பண்ணிகிட்டு இருக்கான்? இவன் தான் நம்மளே போட்டான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி தேரில் அப்படியே போவோம் கேஷுவலா. டே என்னடா இப்படி அடப்பாவீங்களா? நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களாடா பைத்தியக்கார பசங்களா. எஸ் ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி இப்போ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. இதுக்கு முன்னாடி நம்ம போன்ற வீடியோலாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்து கேம் பிளேஸ் உங்களை தேடி வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வாய் வேறு வளருதுங்க. ஏன்னா இன்னும் சாப்பிடாமல் கொள்ளாமல் உங்களுக்காண்டி உட்காந்துட்டு ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு லீவு. ஸோ லீவுன்றனால தான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு கிளாஸ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா மனம் ஒருத்தர் கலாய்ப்பேன் கைஸ். சரி விடுங்க, சொந்த கதையெல்லாம் எதுக்கு? சொந்த கதை சோக கதையெல்லாம் கேமில் போட்டு உங்களை ஏன் வாட்டி எடுக்கணும்னு கேட்குறேன் சொல்லுங்கள். அதனால் நீட்டாக நம்ம கேம் பிளேவே கவனிப்போம். இட் இஸ் கிரே சொல்கிறான்லடா, எவனுமே போட்டு தொலைய மாட்றானுங்க. எத்தனை பேர் போட்டிருக்கானுங்க? 2 பேர். என்ன அவன் இம்போஸ்டர் இல்லையா? அப்போ என்னையை கொலை பண்ணது ப்ரூவா? சரி ப்ரூன்ற பாருங்க, ப்ளூவா? டே என்னடா இது அநியாயமாக இருக்குது. சரி ஓடு 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 வேமா ஓடு. நம்ம பசங்களுக்காகவாது நீ வந்துட்டு இதை முடிக்கணும். என்ன சொல்கிறேன்? ஓல்டு டு ஃபில்லு எவ்வளோ நேரம்டா? எங்கடா ஹோல்டு பண்ணணும்? இங்கே தான் ஹோல்டு பண்ணணும் போல். வருது ஓகே. ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து திரும்ப யூஸ் கேட்குது. இது எத்தனை டைமு ஃபீல் டேங்க்கு ஃபுல்? போங்கடா பைத்தியக்கார பசங்களா, நானும் எத்தனை தடவை ஃபுல் பண்ணுறது. ஸோ ஓகே, இங்கே ஒரு டாஸ்க் மாதிரி காட்டுச்சு. ஸோ ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதா ஈஸி தான், அதுவே டவுன்லோட் ஆகிடும் தொட்டான். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக ஒருத்தருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதி பேரில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே கிடைக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கைஸ். மெயின்டைன்னா இப்படியே மெயின்டைன் பண்ணாதீங்க. புதுசாக வந்துருக்கிறவங்க ப்ளீஸ் வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்களும் சேர்த்து கொடுக்கணும். ஹோல்டுன்னு இருக்காங்க. ஸோ ஹோல்டு பண்ணால் என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எங்கே ஹோல்டு பண்ணணும், என்ன பண்ணணும், ஒன்றுமே புரியலையேடா. ஸோ எங்கே ஹோல்டு பண்ணுறது? போங்கடா. ஆக்சுவலாக வந்துட்டு அது என்னென்னு தெரியல. ஏற்கனவே அவனை முடிச்சு வச்சாச்சு, எனக்கு பக்கில் காட்டிடுச்சு போல். நானும் ரொம்ப நேரமாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது.
போங்கடா பைத்தியக்கார பசங்களான்னு இவன் ஆஃப்லைன் போன கடுப்பில் அப்படியே நின்ட்டான். நானே வந்துட்டு வெளியில் போயிட்டேன். அப்புறம் ஏன்டா நான் கேம் ஆடி கொடுக்கணும் அப்படின்னு. ஐயோ ஜெயிச்சிடலான்னு பார்த்தனே வெறிங்க. என்னடா இப்படியாவது நம்ம நேரம் அப்படி போகல குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேறு ஒன்று ஓஎஸ் இம்போஸ்டர்னு போட்டுறாங்க. நாங்கள் பாருங்க நாங்கள் எல்லாருமே செத்துட்டோங்க. இதில் இந்த சிஎன்ஜி ப்ரோ 007 இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம. ஸோ வந்துட்டு நம்ம தான் சிஎன்ஜி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளனா நம்மளை சொல்லிக்கிறது தான் விடுங்க. ஸோ இன்னொருத்த செத்துருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரியலையே. அவன் இப்போ ரீசெண்டாக செத்தான். என்ன கலரு? பச்சை கலரா? 2 பச்சை இருக்கானுங்களே. டார்க் பச்சையா லைட் பச்சையா? ஆடா போயோ மண்டக்காயிதியா. ஆரஞ்சு கில்மி அப்படின்னு போட்டிருக்கான். டேய் நீ பேசலாம் அவங்களுக்கு கேட்காதுறான்னு பார்த்தா ப்ளூ கலர் போட்டிருக்கான். ஆரஞ்சு கில்மின்னு அது லைட் ப்ளூ. எப்படி அவன் போட்டது மட்டும் போச்சு? செத்தவன் தானே அவன். அப்போ நம்ம போட்டது போகணுமே. நோன் வாஸ் எஜெக்டடு. டை போங்கடா பைத்தியக்கார பசங்களா. ஏன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கேம் முடிக்கலான்னு பார்த்துருந்தா நோன் வாஸ் எஜெக்டடு டையின்னு முடிச்சு விட்டானுங்க. இந்த ப்ளூ கலர் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பார்க்கலாம் இருங்க. சரி அவனை பார்க்குற நேரத்தில் நம்ம இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணி போகலாம். இன்ஜின் டேங்கா ஃபில். ஓகே அடுத்து இம்போஸ்டர் ஃபின்ஸா? ஆடா பாவீங்களா. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் 2 இம்போஸ்டர் உயிரோடு இருக்காங்க. ஸோ ஏங்க போங்க. செம்ம இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு எனக்கு சத்தியமாக. சரி பரவாயில்ல விடுங்க. இந்த கேம்லேயே நம்ம ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த கேமில் நம்ம ₹1 கூட நமக்கு கிடைக்கல. சரிங்களா, இந்த கேம்லேயாவது நம்ம தயவு செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கலருக்கு இது சேஞ்ச் பண்ண முடியுமாங்க? கலர் இருக்குங்க. கலருக்கு பர்ச்சேஸ் த கலர் பேக்கு டு சேஞ்ச் யுவர் கலர். போங்கடா நீங்களும் உங்கள் கலரும். எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். நம்மள்டே கம்பி கட்டுற கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க மயிலாட்டம். கலரை சேஞ்ச் பண்ணோம்னா 1500 கூட 500 கூட வந்துட்டானு. இங்கே ரோப்ளாக்ஸுன்றது வந்துட்டு வெளிநாட்டு ஒரு இதுங்க. சரிங்களா, அதை கண்டுபிடிச்சது எக்ஸாக்டாக எந்த நாடு அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரில. ரோப்ளாக்ஸ் கேமை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காது. பட் டாப் டொனேட்ஸு மோஸ்ட் இம்போஸ்டர் வின்ஸு. ஓகே யூ ஆர் இன்னசென்ட். ஏன்டா டே இப்படி பண்ணுறீங்க? ஒரு டைம் அது எனக்கு கில்லர் சான்ஸ் கொடுத்து பாருங்கடா. நான் எப்படி கில் பண்ணுறேன்னு பாருங்கடா. நானே ஒரு பெரிய வில்லன்டா. ஐ எம் அ ப்ரோ பிளேயர் அண்டு பிளடி கில்லர் யூனோ. ப்ளீஸ் கிவ் மீ ஒன் சான்ஸ். என்னடா இது அழுதாலும் கொடுக்க மாட்டானுங்க போல். சரி அப்படியே வேலையை பார்ப்போம். என்ன பண்ணுறது? இப்போ அவனுக்கு இப்படி தான் நம்ம தலையெழுத்துன்னு எழுதி வச்சுருந்தானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவனா வந்து திரும்ப கொல்லட்டும். அவனுக்கு கொமட்டில் குத்துறோம் பாருங்கள். அவனையும் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எவனா வந்து கொண்டுட்டான் வெறியாயிரும் மயிலா. டே 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 ஐயோ எமர்ஜென்சி மீட்டிங். எவனையுமே கொள்ளையடா. ஏன்டா பைத்திக்கிறேன்? எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு தாக்குறேன். 8 பேர் தான்டா சர்வருக்குள்ளேயே இருக்கும். ஓ கொண்டுட்டானுங்களா? பட்டர் குக்கி லவ்வரா? அவனை ஏன்டா கொண்டீங்க? பாவம் பிஸ்கெட் லவர் போடா அவன். ஓகே விடுங்க, நம்மளை கொள்ளல, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ நீங்களும் ரொம்ப ஈஸியாகவே பார்த்துக்கலாம் வீடியோஸில். ஸோ உங்களோட நன்மைக்கு நீங்கள் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ், ஹாரர் கேம் பிளேஸ், ஃபன்னி கேம் பிளேஸ்லாம் அதிகமாக நம்ம சேனலில் பார்க்க முடியும். ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் இன்னொரு டைம் போய் செக் பண்ணி பார்த்து வந்துடுங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம சேனலை கூடி சீக்கிரம் நம்ம சேனலை வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபராவது அடிக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு தெம்பு வரும். என்ன சொல்கிறீங்க? ஒரு 100 ரீச் பண்ணிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நம்ம சேனல் வந்துட்டு ஈஸியாக அடிச்சிடும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது. வாசன் இம்போஸ்டர் என்னடா பேர் இது? வாங்கடா பைத்தியக்கார பசங்களா. இன்னசென்ஸ் வின்னு சூப்பருங்க, அல்டிமேட்டுங்க. ஓகே வெடப்பு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு மேட்ச் நம்ம வந்து உருப்படியாக வின் பண்ணியிருக்கோம்னா அது இந்த மேட்ச்சு தான். ஸோ வந்துட்டு இந்த உருப்படி மேட்ச்சுக்கே 40 ரூபான்ட்டானுங்க நமக்கு. ஏன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணனால போல்.
ஸோ சாவாமல் இருந்தனாலையும் நான் போகிறா கிடச்சிருக்கு போல். சரி இப்போ போய் ஷாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஹேட்ஸு, ஆக்சசரிஸ், ஹேட்ஸ்லேயே பார்க்கலாம். ஹேட்ஸில் தான் நான் இருந்துச்சு. டக் லைஃப் கண்ணாடி. ஸோ இது எவ்வளோன்னு தெரில. பட்டு இருங்க, நான் வேறு ஒன்றும் வச்சுருக்கேன். இந்த ஸ்வாட் எவ்வளோ? 2000 மொத்தத்தில். இப்போ நம்ம எதுவுமே இந்த சர்வரில் இப்போதைக்கு எதுவுமே நம்ம வாங்க முடியாது. ஸோ 40 ரூபா வச்சுருக்கிற நம்ம வந்து ஏழைங்க. இந்த கேமை பொறுத்தவரையும் 40 ரூபா வச்சுருந்தா ஏழை. என்னடா ரோப்ளாக்ஸுக்கு தான் காசை ரியல் காசை பிடுங்குறீங்கன்னு பார்த்தா கேமுக்குள்ளேயே வந்துட்டு இப்படி காசை பிடுங்குறீங்க இல்லையாடா இந்த கேம்லேயும்? உங்களடா பைத்தியக்கார பசங்களா. என்னது மைக்கு ஆன் மாதிரி இருக்குது? தேவையில்ல விடுங்க, நம்ம இதுக்கு மியூட்லேயே போட்டுப்போம். நம்ம பேசுகிறது கேட்டு எவனா தமிழ்காரன் கேட்டு நம்ம எவனா கலாய்ப்போம் வாய் சும்மா இருக்காமல். ஸோ வந்துட்டு எவனா அது நம்மளை போட்டு கலாய்ச்சிட்டான்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். திரும்ப நம்ம இன்னசென்ட்டாக வந்துருக்கோம், அதனால் சிஎன்ஜிஸு வெரி இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம தொடர்ந்து நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க. தொடர்ந்து நம்ம போடுற மேட்ச்லாம் இன்னசென்ட்டாக தான் வரும். ஸோ வந்துட்டு அதுக்காண்டியாவது ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் இன்னசென்ட்டுன்னு அப்போ உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரிங்களா? யார் கேட்டாலும் சொல்லுங்கள், சிஎன்ஜி அவர் சரியான இன்னசென்ட்டுங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஓகேவா மக்களே? யாராவன் ஆஞ்சு தனியாக நிற்கிறான் யூஸ். ஓகே டே 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 கொன்றாதரா. டே 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 இருடா, எப்போ ஓடிடுறேன்டா. போங்கடா நீங்களும் உங்கள் கேமும். சத்தியமாக கொன்றுவானுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. சிக்கிட்டோன்னா கொன்றுவானுங்க. வந்துட்டு அட பாருங்க. ஸோ தும்மலே வந்துருச்சுங்க. யாரோ என்ன நினைக்கிறாங்க போல். ஸோ வந்துட்டு வேறு யாரும் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீடியோவில், அவங்க தான் யாராவது நினச்சிட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ நீங்கள் தான் என்ன நினைப்பீங்க தெரியும் மக்களை. இந்த ஒரு 2 மேட்ச் தான் நமக்கு நல்லா போயிட்டுருக்கு, என்னன்னே தெரில. ஸோ எவன் இம்போஸ்டர்னு இப்போயாவது பார்த்து போடுவோன்னு பார்த்தா கேப்பு அப்படின்றானுங்க, எல்லோ கில்லுடே அப்படின்றானுங்க, யூ இன்டர்லி பாஸ்டு த பாடி இட்ஸ் பிங்க் அப்படின்ட்டானுங்க. ஸோ பிங்க்குக்கு நம்ம ஓட்டு போடுறோம். என்ன சொல்கிறீங்க? இட்ஸ் பிங்க். ஏன்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறான். அவன் கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிறவங்க திருடாராக இருக்க முடியாது. ஐ வாட்ச் பிங் நைஃபு பிங்க் இஸ் லையிங் அப்படின்றான் எல்லோ. ஐயோ என்னடா எல்லாம் எல்லோக்கு போட்டிங்க பாவம். இருங்க பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுப்போம். என்னடா இப்படி டேய் வேகமாக போடான்னா என்ன காற்றுல நாட்டனையும் போஸ்டர். ஸோ பாவங்க அவன் 7 சுற்றிட்டு இருந்தான், அவனை போட்டு இப்படி பண்ணிட்டீங்களடா கதம் ஹோகையா அப்படின்னு. ஓகேங்க, நிறைய பேர் இங்கே 2 பேர் இருக்கானுங்க, 2 பேருமே இம்போஸ்டராக இருந்தானுங்க. என்ன பண்ணுறது? ஓகே இந்த ஃபைலு டக்குன்னு டவுன்லோடு, டக்குன்னு என்னை கொண்டு போகிறானுங்க வந்து. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே 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 ரன் 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 கெட் ரெடி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு வேமோடி போய்ட்டு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, டக்குன்னு டவுன்லோட் போடுவோம். ஸோ இன்னசென்ஸ் வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்லேயே வரணும் கண்டிப்பாக. அதுக்காண்டியாவது நம்ம ப்ரோ பிளேயர் திறமையை காட்டுவோம். ஸோ ஷிப் எந்த வழியாக போகணுன்றது வந்துட்டு இது லொக்கேட் பண்ணணும் போல். எனக்கு சத்தியமாக புரியலையே என்ன பண்ணுறதுன்னு. அவன் ஏன் அங்கே போயிட்டு டாஸ்க் பண்ணுறான்? அங்கே பாடி ரிப்போர்ட்டுன்னு காட்டுச்சு. பட்டர் குக்கி லவர், அவன் மேலே டவுட்டாக இருக்கே. பாடி எங்கே பாருந்துச்சு தம்பி? நாட் ட்ரஸ்ட் மீ, நோ ட்ரஸ்ட் மீ அப்படின்றாங்க. ஹூ ஃபேசோல் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்கானுங்க, என்னன்னு தெரியலையே. டேய் இது வேறல பாய். கிரே இட்ஸ் கிரேன்னு தான் சொல்கிறானுங்க. ஸோ வந்துட்டு நானும் நம்பி கிரே போடுறேன். இவன் தானே கிரே பாத்திரா நீ நினச்சி வேறு யாருக்காவது போட்டுற போகிறேன். ஸோ வந்துட்டு சிஎன்ஜி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக கிரேக்கு வந்துட்டு போட்டு விட்டாச்சு. என்னடா பேர்? கேபேஜ். ஸோ சரி கிரே பேர் வந்துட்டு கேபேஜு. நம்ம வேறு ஒன்று சொல்கிறோம், அது வேறு தப்பாக ஒரு மீனிங் பேருது. ஸோ கொஞ்சம் பார்த்து தாங்க இதுக்கப்புறம்லாம் பேசணும்.
ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் எப்போவுமே. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டே சொல்கிறதுன்னா இந்த டாஸ்க் முடிச்சக்கப்புறம் கொடுங்கடா, பாவண்டா டீம்மேட்ஸுக்காக நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன். எப்படிங்க சிஎன்ஜி பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு அந்த டாஸ்க்கை நம்ம எவ்வளோ வேகமாக முடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்காண்டியா. ஸோ வந்துட்டு வாங்க இங்கே போகலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து நிற்கிறான். அப்போ இவன் கண்டிப்பாக இதுவாக இருக்க மாட்டாங்க. ஐயோ கிரேங்க, சரி கிரே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இம்போஸ்டராக இருக்க வாய்ப்பு இல்லை. இருங்க, இட்ஸ் பிங்க் அப்படின்னு போடலாம். அப்படியே கிரே கிடையாது, இட்ஸ் பிங்க்கு. கிரே வாஸ் stand in me. ஓகேங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது சொல்லியாச்சு. ஓட் கிரேன்றானுங்க பாருங்க. ஓட் பிங்க்கு இஸ் ஐயோ கிப்போட்டு என்ன கொடுக்குற, பிங்குக்கு ஓட்ட போடுறா. இஸ் கில்லர். டே ஓகே எல்லாம் பிங்குக்கு போட்டிங்க. சூப்பர் இம்போஸ்டர். எப்படி நம்ம கணக்கு தப்புமா? நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ரொம்ப நேரமாக பிங்க்கு பாவம் இவனே சொல்லிகிட்டு இருக்கானே, அவன் நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு பார்த்தேன். ஸோ கிரேவை வந்துட்டு சொல்லிகிட்டே கிடக்குறான். இங்கே ப்ளூ மேலே எனக்கு லைட்டு டவுட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஏன்னா ப்ளூவும் பிங்க்கும் தான் வந்துட்டு சாதுவான கலரு ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு கலருன்னு சொல்லலாம். டே ஏன்டா இங்கே கண்டிப்பாக இவன் தாங்க கில்லராக இருப்பான். ஏன்னா இவன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஓடி வரான் பாருங்க. ஐயோ ஓடிடுறா ராமா. எப்போ ஏங்க கொண்டிருப்பாங்க என்ன விட்டுருந்தா. எனக்கு சத்தியமாக அவன் மேலே டவுட்டாக இருக்குங்க. பாருங்கள் இன்னுங்க இந்த தோர்த்துறான். யூஸ் எமர்ஜென்சி மீட்டிங் கொடுத்து விட்டேங்க. இப்போ பாருங்கள் ரெட்டுக்கு போட சொல்கிறேன். ரெட்டுக்கு கில்லர் வாஸ் ரெட்டு ப்ரோ vote ரெட்டு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கடமை முடிஞ்சுங்க. நம்மளும் வந்துட்டு ரெட்டுக்கு ஓட் போட்டுடலாம். ரெட்டு மாதிரி இருக்கிற பருவங்க அவன் தான். அவனுக்கு தான் நான் போடுங்கடா. இம்போஸ்டர் ரெட்டு அப்படின்னு இவனும் சொல்கிறான். எனக்கு ப்ளூ மாதிரி லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது. இருங்க பார்க்கலாம். நம்ம போன டைம் ஜட்ஜ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு தெரியல. பட் இப்போ ரெட்டு வெளியே போயிட்டோன்னா நம்ம வந்துட்டு வின் ஆயிடுவோங்க. ப்ளீஸ் ஓட் ரெட் ஃபார் வின் அப்படின்றானுங்க. எனக்கு ரொம்ப கெஞ்சிறானே இவன் மேலே இது கொஞ்சம் டவுட் வருது. என்னோடய மூளைக்குள்ளே செத்துட்டேன்டா நான். ரெட்டு வேறு அதை பார்த்துருப்பான். ஸோ வந்துட்டு அவன் பாருங்க அடுத்த ரவுண்டு நமக்கு போட்டு தாக்க போகிறான் ரெட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு தாக்கிடலான்னு பார்த்தா இன்னசென்ஸ் வின்னுன்னு வந்துருச்சுங்க. வெடப்புங்க ஏங்க அந்த ரெட்டு தாங்க கில்லரு. சூப்பர் கைஸ். ஓகே ஸோ ரெட்டு தாங்க கில்லருங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ கண்டுபிடிச்சோம் எப்படி. ஆமாம், ப்ரோ மைண்ட் இன் சிஎன்ஜி ப்ரோ மைண்டு. சிஎன்ஜி வாஸ் படா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இவ்வளோதான் நான் பொறுமையாக உட்காந்து நம்ம பேசுகிறது அந்த வீடியோவை பார்த்துருக்கு. அண்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும் ரோப்ளாக்ஸில் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த டைம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் சிஎன்ஜி காப்பி நிஞ்சா கேமர். பாய்.